இந்த தீபாவளியை உங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக கொண்டாட ஹிந்துஸ்தான் கிராக்கர்ஸ் தரம் விலை உயர்ந்ததல்ல, விலை மதிப்பற்றது. நேரடி தொடர்புக்கு 6385522149 அல்லது 9597535413 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். ஹிந்துஸ்தான் கிராக்கர்ஸ், சிவகாசி. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் கனடா அமெரிக்காவை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்தியா சம்மந்தப்பட்டது. கனடாவுடைய புது பிரதமர் மார்க் கார்னி அவர்கள், ஜஸ்டின் ட்ரூடோ அப்படின்ற ஒரு அமேசிங் பர்சனாலிட்டி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல இடங்களில் நம்ம இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ அவங்களுடைய இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு காலிஸ்தானியாவே மாறக்கூடிய ஒரு உருவத்தில் இருந்து அதை பிறகு மக்களால் துரத்தடிக்கப்பட்டு இப்போ மார்க் கார்னி அவர்கள் வந்திருக்காங்க. இவர் ரொம்ப ஒரு டிப்ளமேட்டான ஒரு பர்சன், ஒரு பேங்கர், ஒரு நல்ல ஒரு அரசியல் புரிதல் உள்ளவர், ஒரு ஜென்டில்மேன். அப்படின்ற போது இப்போ இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பேசியிருக்கிறார். அது என்னென்னா, ட்ரம்ப்போடைய டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லீடர்ஷிப், ஒரு விஷயத்தை மாற்றி காமிக்கக்கூடிய தலைமை பண்பு அப்படின்றது ட்ரம்ப்கிட்ட இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நிறுத்தினதுக்கு ட்ரம்ப்புக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்தியா பாகிஸ்தானோட யுத்தம் அப்படின்றது மே 7 10ஆம் தேதி நடந்தது. அமெரிக்காவுடைய தலையீடு இல்லை, அமெரிக்காவுடைய அதிபர்கிட்ட பிரதமர் மோடி அவர்கள் பேசவே இல்லைன்னு சொல்லி இந்திய தரப்புலையும், பாகிஸ்தானுடைய துணை பிரதமரில் ஆரம்பித்து பல பேர் பாகிஸ்தான் தரப்புலையுமே தேர்ட் பார்ட்டி மீடியேஷனை இந்தியா ஒத்துக்கலை, நாங்கள் நேரடியாக தான் பேசணும்னு சொன்ன பிறகு பல முறை ஒரு ட்ரம்ப்போடைய ஹாபி பார்த்திங்கன்னா எவ்ரி ஒரு 3 days பார்த்திங்கன்னா இதே தான் திரும்பவும் சொல்லுவார். இல்லை நாங்கள் தான் அந்த போர் நடத்தினோம், நான் தான் அந்த போர் நடத்தினேன், எனக்கு நோபல் ப்ரைஸ் கிடைக்கல, வேறு யாராக இருந்தால் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க, ஒபாமா கொடுத்தீங்க, உலகம் முழுக்க யுத்தங்கள் பண்ண ஒபாமாக்கே கிடைக்கும் போது எனக்கே ஏன் கிடைக்கல அப்படின்ட்டு. இப்போ 2025 அந்த நோபல் ப்ரைஸுக்கான பரிந்துரைகள் வந்து போயிட்டுருக்கு. ட்ரம்ப்போட பேர் அவர்களுமே போயிருக்கு. பட் இப்போது இந்த இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 50 முறை ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதை ஒரு அணு ஆயுத போராக போயிருக்கோம், லட்சக்கணக்கான பேர் மக்கள் போயிருப்பாங்க, நான் தான் நிறுத்தினேன்ட்டு. இப்போ இந்த நேரத்தில் மார்க் கார்னி இதை சொல்கிறதுக்கான காரணம் என்ன? இத்தனை நாள் வாயவே திறக்காமல் சடனாக இவருக்கு வந்து ஒரு ஞானோதயம் வந்து இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தின ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த எங்கள் தலைவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லணும் அப்படின்ற போது இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். அது என்னென்னா, கனடாவுடைய டெஸ்பிரேஷன் என்ன? கனடாவுடைய எக்கனாமி அப்படின்றது பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கனடாவுடைய கணிசமான உற்பத்தி அப்படின்றது அமெரிக்காவுக்கு போகும். அமெரிக்காவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பொருட்கள் கனடாவுக்கு வரும். குறிப்பாக அமெரிக்காவுடைய மின்சார தேவைக்கு கனடா ஒரு மிகப்பெரிய சப்ளையர். இப்போது 35% டேரிஃப் அப்படின்றது கனடாவுடைய பொருட்கள் மேலே ட்ரம்ப் வச்சுருக்கார். இந்த ப்ரைஸில் கனடாவுடைய பொருட்கள் அமெரிக்காவில் கம்பீட் பண்ண முடியுமானா ரொம்ப கஷ்டம்தான். அதனால் அவங்க ஏற்றுமதி அப்படின்றது பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கனடா ஒரு ஸ்டீல் அண்ட் அலுமினியம் ப்ரொடியூசர், அதில் பார்த்திங்கன்னா 50% வரி. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஹெவி ட்ரக்ஸ், பெரிய பெரிய லாரிகள் மற்றும் பஸ், இந்த ஆட்டோமொபைல் மேலே 25% அடிஷ்னல் டேரிஃபை ட்ரம்ப் போட்டிருக்காரு. இதையும் அதிகமாக உற்பத்தி செய்கிறது கனடா. ஸோ கனடா பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்காவை ரொம்பவும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம். இராணுவ ரீதியாக கிட்டத்தட்ட அவங்க அமெரிக்காவுடைய அந்த கொடையின் கீழே தான் இருக்கிறாங்க, நேட்டோ மெம்பர், 5A அலையன்ஸ் மெம்பர். பட் அதெல்லாம் தாண்டி எக்கனாமிக்கலாக பார்த்திங்கன்னா அவங்க மிக ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இவங்களுடைய ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5% டிக்ளைன் ஆகிருக்கு 2025 செகண்ட் குவார்ட்டரில், 2ஆம் காலாண்டில் 1.5%. ஒரு வளர்ந்த நாடு அப்படி இருக்கக்கூடிய கனடாவுக்கு 1.5% வந்து டிக்ளைன் ஆகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா 77% கனடாவில் உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா பொருட்களுமே அமெரிக்காவுக்கு தான் போகுது. இப்போ இந்த நேரத்தில் தான் ட்ரம்ப்பை இப்படியெல்லாம் பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி பாகிஸ்தானுடைய பிரதமர் அந்த அசீம் முனீர் எடுத்த ரூட்டையும் நெத்தன்யாஹூ அவர்கள் எடுத்த ரூட்டையுமே மார்க் கார்னி அவர்கள் எடுத்திருக்காரு. ஓகே, ட்ரம்ப்பை தாஜா பண்ணணும்னா சரி, உனக்கு போனால் போதும், நான் சொல்கிறேன், இந்தியா பாகிஸ்தான் போகிற நீ தான்ப்பா நிறுத்தினா உன்னை வந்து நோபல் ப்ரைஸ்க்கு நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இதை வந்து பக்காவாக ஒரு ட்ரம்ப் கார்டை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போது USMCA உடைய ப்ரிசர்வேஷன் வரப்போகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2026 இந்த USMCA அப்படின்றது US மெக்சிகோ கனடாவுடைய ஒரு கூட்டு அக்ரிமெண்ட்டு. இதில் ஒரு ரீநெகோசியேஷனுக்கு போகக்கூடிய டைமில் ட்ரம்ப்பை கொஞ்சம் பக்காவாக தாஜா பண்ணி இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட இந்த கன்ஃப்ரண்டல் ரிலேஷன்ஷிப், நீங்கள் 51 மாநிலமாக மாறிடுங்க, கனடா வந்து அமெரிக்கா கூட சேர்ந்துரும்னு சொல்லி இவர் பேசினது, ஜஸ்டின் ட்ரூடோ வச்சு கலாய்ச்சது எல்லாம் பார்த்தோம். அதையும் சீர்படுத்தும் அப்படின்னு பார்க்குறாரு. 3வது பார்த்தீங்க அப்படின்னா
இவர் வந்ததில் மிகப்பெரிய ஜஸ்டின் ட்ரூடோ வீழ்ந்ததுக்கான மிகப்பெரிய ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா விலையேற்றம் ஒன்று, மக்களுடைய அந்த ட்ரேட் இஷ்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, டொமஸ்டிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல தன்னோட பதவியை காப்பாற்றிக்கணும் உள்ளூரில் அப்படின்ற போது இந்த சில விசிபிள் நடவடிக்கைகளை எடுத்தாகணும். ஸோ ட்ரம்ப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த நோபல் ப்ரைஸ் அப்படின்றது யாரோ ஒரு ஆள் மனதில் போய் அவர் வந்து நம்ப வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து உலகத்தோட அமைதிக்கு உங்களை விட்டு அது யாருமே இல்லை தலைவரே, உங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானே ஒரு டைம் போட்டிருந்தேன், பேசாமல் நோபல் ப்ரைஸ் எடுத்துகிட்டு ட்ரம்ப் ப்ரைஸை வந்து ஆல்ஃபர்ட் நோபலுக்கு கொடுத்துருங்க, பிரச்சனை ஒன்ஸ் அண்ட் ஃபால் சால்வ் ஆகிடும் அப்படின்ட்டு. இப்போது நோபல் ப்ரைஸில் ஓப்பனாகவே சோஷியல் மீடியாவில் அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்ம பார்த்தோம். நோ மேட்டர் வாட் ஐ டூ ஐ ஒன்ட் கெட் நோபல் ப்ரைஸ். நான் எவ்வளோ நாடுகளுக்கு நான் அமைதியை கொண்டு வரேன், உலகத்துக்கே நான் வந்து மிகப்பெரிய ஒரு காப்பாளனாக ரட்சகரனாக இருக்கேன், ஆனாலும் எனக்கு வந்து நோபல் ப்ரைஸ் யாரும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. பாகிஸ்தான் இதை தான் பயன்படுத்தினாங்க, உடனடியாக போய் தலைவா நம்ம வந்து நோபல் ப்ரைஸ் நாமினேட் பண்ணுறோன்ட்டு. பாலஸ்தீன் காசாவில் நடக்கக்கூடிய அந்த போருக்கு இவங்களுக்கு வேண்டிய அந்த ஒரு இது இருந்துச்சு பார்த்தீங்களா, ஆயுதங்கள்லாம் தேவைப்பட்டுச்சு நெதன்யாவுக்கு. இஸ்ரேல் அதிகமாக ஐசோலேட் ஆகிட்டுருச்சு. அந்த சமயத்தில் தனக்கு ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்ற போது நெதன்யாவுமே பக்காவாக அவர் யூஸ் பண்ணார். இன்னும் புத்தின் மட்டும்தான் பண்ணல, புத்தின் அன்றைக்கி சொன்னாரோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு பெரிய ஒரு இதுவாக போகும். பட் இதனால் இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பா, இந்தியா கனடா உறவுக்கு பெரிய லெவலில் அது, ஏன்னா அது ரொம்ப படுபாதாளத்துக்கு போச்சு ஜஸ்டின் ட்ரூடோவோட டைமில். அந்த முட்டாள்தனத்துக்கு பிறகு மார்க் அவர்கள் வந்த பிறகு ஒரு கன்சிடரபிளான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்தியா மற்றும் கனடாவோட இதில் இருக்குது. ஏன்னா ஹை கமிஷனர்ஸ் மீண்டும் அப்பாயின்ட் பண்ணப்பட்டாங்க செப்டம்பர் 25 கிட்டத்தட்ட 10 மாதத்துக்கு பிறகு. அதே மாதிரி ஜெய்சங்கர் அவர்கள் அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் அனிதா ஆனந்த் போன்றவங்க செப்டம்பர் மாதம் சந்தித்தாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் மீட்டிங் பண்ணதை பார்த்தோம். இப்போ சமீபமான ஒரு கடல் இதில் நடந்த நம்ம கொங்கனில் நடந்த போர் ஒத்திகையில் கனடாவுடைய கடற்படையும் இருந்ததை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கனடாவுக்கு ஏற்றுமதி செஞ்சது $8 பில்லியன் கனடியன் டாலர், இறக்குமதி செஞ்சது $5.3 பில்லியன் டாலர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லேயே $3 பில்லியன் அளவுக்கான ஏற்றுமதி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ 3 நாள் 12ன்ற மாதிரி இந்த இதுவுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனடாவோட சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. கனடாவுடைய பென்ஷன் ஃபண்ட்ஸ், அவங்களுடைய பென்ஷன் ஓய்வூதிய போடுற அந்த ஃபண்டை வந்து அவங்க இந்தியாவில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இந்தியா கனடா உறவு சீராக இருக்குது. பட் இந்த கமெண்ட் அப்படின்றது இந்தியாவை எய்ம் பண்ணி கிடையாது, கனடாவுக்கு என்ன தேவையோ அதை மையப்படுத்தி மார்க் அவர்கள், அவங்க பிரதமர் அவர்கள் ட்ரம்ப்போட அந்த வீக்னஸை பயன்படுத்தியிருக்காரு. வழக்கம் போல் இந்த ரெட்டோரிக் அப்படின்றது வருது. ஸோ இப்போது இந்தியாவுடைய எனர்ஜி டிமாண்ட் அதிகமாகிட்டே போகுது. நம்ம ஆயில் கேஸ் அப்படின்றது கனடாவும் ஒரு மிகப்பெரிய உற்பத்தியாளர். ஸோ அந்த மார்க்கெட்டை எங்களுக்கு கொடுங்க, நீங்கள் எங்கள்கிட்ட ஆயில் வாங்குன்னு கனடா சொல்கிறாங்க. ஸோ அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அதே மாதிரி ஏஐயில், க்ரீன் எனர்ஜியில், செமிகண்டக்டரில், ஃபினான்ஷியல் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஃபின்டெக்கில் பல இடங்களில் இந்தியா மற்றும் கனடா கூட்டாக போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி இமிக்ரேஷன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் மாணவர்கள் வருஷத்துக்கு இப்போ இங்கேருந்து போவாங்க. இந்த ஜஸ்டின் ட்ரூடோவுடைய இதுக்கு பிறகு அது டிப் ஆகி இப்போ மீண்டும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளுடைய இந்தியன் டயஸ்போரா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அங்கே இருக்காங்க, இந்தியர்கள் கனடாவில் இருக்கிறாங்க. 15 பேர் இங்கே இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட கனடியர்கள் 15 பேர் இன்றைக்கி வந்து எம்பிக்களாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4% அவங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ ஓவராலாக இந்திய கனடா உறவு அப்படின்றது இதனால் பெரும் மாற்றத்தை சந்திக்குமா இல்லை கெட்டு போயிடுமா அப்படின்னு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா இதை வந்து கமெண்ட் கூட பண்ண மாட்டாங்க, இல்லை அதெல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரம்ப்பை எல்லாருமே இப்போ தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ட்ரம்ப் தான், அடுத்து எப்படி பெல்ட் அடிப்பாருன்றது தெரியாது. ஸோ வெகு விரைவில் யாருக்கெல்லாம் ட்ரம்ப்புக்கிட்ட காரியம் சாதிக்கணுமோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு உலக அமைதிக்கு உண்டான ஒரு வெள்ளை புறா ட்ரம்ப் தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு பில்டப்பை கொடுத்து அவங்களுக்கு உண்டானதை அவங்க சாதிப்பாங்க. ஸோ கனடாவோடைய இந்த கமெண்ட் அப்படின்றது இந்தியாவை மையப்படுத்தி இல்லை இந்திய கனடா உறவை வந்து காலி பண்ணணுன்றது கிடையாது, ட்ரம்ப்பை ஹேண்டில் பண்ண வேண்டிய விதத்தில் அவங்க ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.